ஹலோ பியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னோட டோனில் வந்து ரொம்ப நல்ல சேஞ்சஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங்காகவும் நல்ல ஒரு ஈவனாகவுமே வந்து இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பொலிவாகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே வச்சுக்கிறோம். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த சுகர் வந்து எடுத்துருக்கோம். இப்போ இந்த சுகரை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம். ஏன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்கின்ல வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சுகரை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த இரிட்டேஷனை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க கூட இந்த மாதிரி சுகரை வந்து பவுட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் பிம்பிள்ஸில் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து சுகரை வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சுகரை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க. காஃபி பவுட்ரு வந்து நீங்கள் எந்த பிராண்டாக வேணால் இருக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ராக பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4, 5 ட்ராப் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெமன் வந்து ஒத்துக்காது, என்னோடய ஸ்கின்ல வந்து அலர்ஜி வந்து கொடுத்துரும் அப்படின்னா இந்த லெமனை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. லெமனை வந்து போட வேண்டாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இதை வந்து இன்னும் பேக் டைப்புன்னு நம்மளுக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக நான் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரோஸ் வாட்டர் வந்து செட் ஆகாது அப்படின்னா இது கூட வந்து நீங்கள் தயிரோ இல்லைன்னா பாலோ உங்கள் ஸ்கின்னுக்கு எது வந்து செட் ஆகுமோ அதை வந்து இது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேக் டைப்பில் வந்து வரும். அந்த பேக் டைப் வர்ற தண்டிக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பேக் டைப்பாக வந்துச்சு. எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லாவும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லையும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட்லாம் என்னென்ன, இந்த பேக்கை வந்து எவ்வளோ நேரம் ஃபேஸில் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பாடிக்கும் கூட நீங்கள் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்கள் கழுத்தில் கூட நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கழுத்தில் ஒரு சிலருக்கு வந்து தனியாக அந்த பிக்மெண்டேஷன் வந்து இருக்கும். அந்த பிக்மெண்டேஷனில் கூட நீங்கள் இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த பிக்மெண்டேஷனை எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நாளாகவே ஒர்க் ஆகும். ஸோ கழுத்துக்கு கூட நீங்கள் செப்ரேட்டடாக தனியாக கூட நீங்கள் இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் கழுத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இடத்துல கூட ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுங்க. நல்லா தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நீங்கள் வந்து பேக்கை ரிமூவ் பண்ணிக்கிறலாம். ஏன்னா இந்த பேக்கில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக மாற்றி கொடுத்துடும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற ஆரம்பிச்சிடும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பொலிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து காஃபி பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருப்போம். காஃபி பவுட்ரு வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸை வந்து கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொண்டுட்டு வரும். உங்கள் ஸ்கின்ல வந்து நாளடைவில் இருக்கக்கூடிய அந்த கருமை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு ஈவன் டோனாகவுமே வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த காஃபி பவுட்ரு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து
லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். லெமன் ஜூஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஹெவியான பிக்மெண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சீக்கிரமாகவே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனாக வச்சுக்கிறோம். உங்களோட அந்த பழைய ஸ்கின்னை வெளியே கொண்டு வரதுக்கும், உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமையை நீக்கிறதுக்குமே வந்து இந்த லெமன் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கடல மாவு தான் வந்து ஆட் பண்ணியிருப்போம். கடலை மாவு வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயிலையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பொலிவாக வச்சுக்கிறதுக்கும், உங்கள் ஸ்கின்னோட க்ளோவுக்குமே வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த டர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அழுக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னாலே நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியராக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஸ்கின் வந்து அந்த ஒரு டல்லான ஃபேஸோடையே வந்து இருக்கும். அந்த டல்லான ஃபேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பொலிவாகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே வச்சுக்கிறதுக்கு இந்த கடல மாவு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸை வந்து நல்லாவே டைட்டன் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே ஒரு ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த கடல மாவு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தனாகவும் வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவுமே வச்சுக்கிறோம். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக மாற்றி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போது 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்தும் இருக்கும். அதே நேரத்தில் என்னோட டல்லான அந்த ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் டல்லான ஸ்கின்னும் வந்து ரிமூவ் ஆயிரும். அதே நேரத்தில் உங்களுக்கு வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த டேன் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவன் டோனாகவுமே மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து இந்த பேக் வந்து கண்டிப்பாக கொண்டுட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ஒரு ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து எப்போவுமே யங்காகவே வச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லைனா டெட் ஸ்கின் செல்ஸ் இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே உதவும். ஸோ அதனால் இந்த பேக்கை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.